பொண்ணுங்க பொதுவா ரொம்ப ஈஸியா அவங்க ஏமாந்துருவாங்க. "நீ நல்லா இருக்கியா? நீ சாப்பிட்டியா? உனக்கு காய்ச்சல் அடிக்குதா? நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா?" அப்படின்னு ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா ஆன்லைன்ல இது நெறைய நடக்குது. வீட்ல உட்காந்து அவங்களுடைய அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா, அப்பா இருப்பாங்க. 1000 தடவ "நீ சாப்பிட்டியான்னு?" கேட்பாங்க. உங்க பிள்ளை இருக்கும். "அம்மா சாப்பிட்டியாம்மா? என்னம்மா பண்ணுதுன்னு?" கேட்டுருக்கும். பட் அங்கலாம் கிடைக்காத ஒரு பாசம் ஆன்லைன்ல வந்து யாரோ ஒருத்தன், "நீ வந்து சாப்பிட்டியா?" அப்படின்னாக்கா டக்குன்னு நம்ம வந்துட்டு ஏமாந்து விழுந்துர்றோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல கிடைக்கிற அன்பும், ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இருக்கக்கூடிய சார்ஜும் நீடிச்சதா சரித்திரமே கிடையாது. இந்த வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க, "40லும் காதல் வரும். புன்னகை வரை போ புடவை தொடாதேன்னு" சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வந்து காதல் எந்த வயசுலயும் வரும். எனக்கு வந்து என் குழந்தை வந்துட்டு காலேஜ் படிக்கிறா, அதனால எனக்கு லவ் வராதா அப்படின்லாம் கிடையாது. எல்லா வயசுலயும் வந்துட்டு காதல் வரும். அது எதுக்கு இருக்கக்கூடிய நபர் தீர்மானிப்பாரா? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம அதை தீர்மானிக்கணும். நமக்கு அது சரியா வருமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ டக்கு டக்குன்னு எமோஷனலுக்காக அந்தந்த டைமிங் பீரியடுக்காக இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, அற்ப விஷயங்களுக்காக பெரிய பெரிய சந்தோஷங்கள இழப்போம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குதேங்கிறதுக்காக பெரிய பெரிய லட்சியங்கள ஒத்தி வைப்போம். நீங்க காதலிக்கிறீங்களா? காதலிச்சு தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? தோத்து போயிட்டீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே உங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளையோ, உங்களுடைய குடும்பத்தையோ பாதிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராட் மைண்ட் இருந்துச்சுன்னா, சூப்பர் ஓகே. சார் இங்க ஒண்ணுமே இல்ல சார். தனியா தான் சார் வந்தோம். நான் தனியா தான் பொறந்தேன். என் கூட யாரும் சேர்ந்து பொறக்கல. நான் தனியா தான் சாக போறேன். அந்த ஒரு உண்மை எனக்கும் தெரியும்.